அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழகத்தில் செய்தியிலே பார்த்திருப்பீர்கள், கருக்கலைப்பு, அதாவது டிப்ளமோ கூட படிக்காத ஒரு நபர் சென்னையிலே ஸ்கேன் கருவியை வைத்துக்கொண்டு ஆண் பெண் குழந்தை கருவில் இருக்கக்கூடியது ஆணா பெண்ணா என்று கண்டறிந்து கருக்கலைப்பு செய்ய பல இடங்களில் புரோக்கர்களை வைத்து செய்திருக்கிறார். இதை அம்பலமாகி கைது செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் கைது செய்தது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும், நமது இந்திய அரசியல் சட்டப்படி அவருக்கு வழங்கக்கூடிய தண்டனை என்ன என்றால் 5,000 ரூபாய், ஒரு வாரம் அல்லது 20 நாள் அந்த ஸ்கேன் சென்டருக்கு சீல் வைப்பது, அவ்வளவுதான். ஐயா முதல்வர் அவர்களே, இந்திய திருநாட்டில் தாய் நமது நாட்டிலே பெண்களுக்கு என்று அனைத்தையும் தெய்வங்களையும் பெண்களாகவும் நதிகளும் பெண்களின் பெயரிலும் வணங்கி வருகிறோம். நான் சொல்வதெல்லாம், இப்போது ஸ்கேன் செய்தானே ஆனா பெண்ணா என்று பணத்தை வாங்கி கொண்டு, அவனும் ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே, அவனுக்கும் ஒரு மனைவி இருப்பார்கள் தானே, அவருக்கும் உடன் பிறந்த சகோதரிகள் இருப்பார்கள் தானே. அப்படி இருக்கும்போது 2 உடல்கள் ஒன்று சேர்ந்து ஒரு உயிரை உருவாக்க முடியுமே தவிர, அது ஆணா பெண்ணா என்பதை ஆண்டவன் முடிவு செய்ய வேண்டும். அந்த ஆண்டவன் படைத்திருக்கக்கூடிய பெண்களின் காரணத்தினால்தான் இன்றைய உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த பெண் பிள்ளைகள் சிசுவிலே கலைக்கப்படுவது, கொல்லப்படுவது கொலை குற்றத்தை விட பெரிய தண்டனையாக இருக்கப்பட வேண்டும் என்பது எனது வாதம். ஒன்று. அடுத்தது, ஸ்கேன் அனுமதி அவனை, அதாவது அவன் இவன் என்று நான் பேசுவதற்கு மன்னிக்கவும், அநாகரிகமாக பேச நான் எப்பொழுதும் விரும்பியதில்லை. ஆனால் அந்த நபரை அவர் டிப்ளமோ அல்லது வேறு ஏதோ மருத்துவத்துறையில் டெக்னாலஜி படிச்சிருந்தால் அதற்கான அங்கீகாரத்தை ரத்து செய்யப்பட்டு அவர் இதுவரையில் சம்பாதித்த சொத்துக்களை அரசு பறிமுதல் செய்து கருக்கலைப்பு செய்யப்பட்ட குடும்பத்திற்கு அந்த நிதிகளை வழங்கப்பட வேண்டும். எத்தனை பெண்கள் இதுபோல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் ஒத்துழைக்கத்திருக்க மாட்டார்கள், ஆண்கள் தான் இதற்கு முழுக்க காரணம் என்பதை நானும் ஒரு ஆணாக இருந்துதான் இதை சொல்கின்றேன். ஏனென்றால் பெண் பிள்ளை என்றால் பெண்களுக்கு வருத்தம் அல்ல, ஆண் பிள்ளை என்றால் அதற்கான தண்டனை என்ன என்பது வளர்ப்பவர்களுக்கும் அனுபவத்திற்கு இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். எனவே இந்த பெண் சிசுக்களை கொலை செய்வது நமது சட்டத்திலே கொலை குற்றத்தை விட பெரிய தண்டனையாக கருதப்பட வேண்டும். அவர்கள் மீது தக்க நடவடிக்கை பாய வேண்டும். அதாவது ஒரு கருவை ஆணா பெண்ணா என்று கண்டறிய கருவி இருக்க வேண்டும். அந்த கருவியை இயக்கக்கூடிய ஒருவனும் இருக்க வேண்டும். அந்த கருவியை இயக்கி ஆளை, அதாவது கிராமப்புறங்களிலோ நகர்ப்புறங்களிலோ இருக்கக்கூடியவர்கள் புரோக்கர் மூலியமாக, பெண்கள் மூலியமாக தான் அணுக முடியுமே தவிர ஆண்கள் மூலியமாக அணுக முடியாது. எனவே அவர்களெல்லாம் யார் யார் என்பதை ஆய்வு செய்து அவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனையால் இனி ஒரு காலங்களில் இப்படி நடக்கூடாது என்பது என்னுடைய வாதம். எனவே தயவு கூர்ந்து இந்த கயவர்களை கண்டறிந்து கைது செய்து அதிகபட்ச தண்டனை, ஒரு பெண் கொல்லப்பட்டிருந்தால் அது கொலை குற்றம், அப்படி எத்தனை கருக்கலைப்பு செய்திருக்கிறார் என்பதை கணக்கில் கொண்டு அவருக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது அதற்கு மேற்பட்டு தண்டனை நமது நாட்டில் இல்லை. எனவே அந்த ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்பது எனது கருத்து. இது போன்ற செயல்கள், குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் வருங்காலத்தில் பெண்கள் குழந்தைகளை என்றாலே இல்லாமல் போய்விடும் அளவுக்கு இந்த பாவச் செயலை புரிகின்ற இந்த கயவர்களை நிச்சயம் கண்டறிந்து அவர்கள் அந்த பாவத்தினால் ஏற்படக்கூடிய பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த குற்றத்தை யார் செய்தாலும் சரி, நான் பலமுறை இந்த குற்றங்களை நடந்ததையும், அந்த ஸ்கேன் சென்டர்கள் மூடுவதையும், மருத்துவமனைகளை மூடுவதையும், பிறகு தரப்பதையும் இன்றும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. வேலூரில் கூட சத்துவாச்சாரியில் இருக்கக்கூடிய பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பிரபல அம்மையார் அவர்களுடைய ஸ்கேன் சென்டரிலும் இதுபோல் ஆனா பெண்ணா என்று கண்டறிந்தார்கள். ஆனால் மருத்துவமனையிலோ சரி, பிரைவேட் மருத்துவமனையிலோ சட்டப்படி குற்றம், அதாவது ஆனா பெண்ணா என்று கருவிலே கண்டறிந்து சொல்வது சட்டப்படி குற்றமாகும் என்று ஒரு பலகை மட்டும் இருக்கிறது. ஆனால் அதற்கான தண்டனையை பாருங்கள் என்னவென்று, மரண தண்டனை என்று அறிவியுங்கள்.
வருவார்களா பாருங்கள், வரமாட்டார்கள். எனவே தயவு கூர்ந்து இது குறித்து மிகவும் கவனமாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் யார் யார் என்பதை கண்டறிந்து இந்த கயவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.